மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கம். நான் சாமுண்டி மலைக்கா பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி பேச போகிறோன்னா அமாவாசை பற்றி. நீங்கள் கேட்கல, அம்மா என்னம்மா எப்போவுமே அமாவாசை வருது போகுது தானே சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த சிவராத்திரியில் வர அமாவாசை ரொம்ப விசேஷம். ஏன்னா எத்தனையோ யுகங்களாக அமாவாசை வருது, எத்தனையோ வருடங்களாக சிவராத்திரி வருது. எல்லாருமே நம்ம அதனால் பயனடைஞ்சாக இருக்கிறோம் இன்னி வரைக்கும், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே. ஆனால் இந்த சிவராத்திரி இந்த அமாவாசைக்கு என்ன அவ்வளோ ஸ்பெஷல், என்ன அவ்வளோ ஒரு மகத்துவம் கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்க்காம நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் இப்போ நடந்துருக்கு. கும்பமேளா 144 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த கும்பமேளா நடந்துருக்குது. அந்த கும்பமேளாவோட முடிவு கடைசி நாள் இந்த சிவராத்திரி. அப்போ அது எவ்வளோ விசேஷம் பாருங்கள். அப்போ இதில் நம்ம பயன்பட்டுனா அப்போ எவ்வளோ ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். எதனால் இதை சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம சிவராத்திரி பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி முன்னொரு காலத்தில் எப்படி இந்த சிவராத்திரி தொடக்கமாச்சு, எதனால் இந்த சிவராத்திரி இவ்வளோ ஒரு விசேஷமாக நம்ம கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். முன்னொரு காலத்தில் வாசுகி, அதாவது கடலில் கடையும் பொழுது சிவபெருமானோட கழுத்தில் இருக்க அந்த வாசுகி பாம்பை தான் கயிறாக கிடஞ்சாங்க, எல்லாருக்குமே தெரியும். அப்போது அதோட வலி தாங்க முடியாமல் அதோட வாயிலேருந்து விஷம் கக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நார்மலாகவே ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு சின்ன விஷத்துள் இருந்தால் நம்மளால தாங்க முடியாது. அப்போ இந்த பிரபஞ்சமே மூழ்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இந்த பிரபஞ்சமே அழியிற நிலைக்கு அந்த விஷத்தோட தன்மை அதிகரிச்சு. அப்போது யாருமே யோசிச்சாங்களாம் முன்னாடி அதை அந்த விஷத்தை என்ன பண்ணுறது, எப்படி இதை இந்த உலகத்தில் காப்பாற்ற போகிறாங்க, யார் காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த பீதியில் இருக்கும்பொழுது அந்த ஜெகத்குருவான பரமேஸ்வரன் முன்னாடி அந்த ஆழகால விஷத்தை பருகினார் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த பருகினால் தான் அவருக்கு நீலகண்டன் சொல்லிட்டு அந்த பேரும் வந்தது. அப்போது அப்பாவோட சரிபாதி உமைவல் ஆதிபராசக்தி மகாசக்தி மகா பார்வதி அன்னையானவள் என்ன பண்ணான்னா, உடனே தன்னோட திருக்கரங்களால் அந்த கழுத்தில் கையை வச்சுட்டாலாம். அப்போது அன்னைக்கு மீறி எதுவுமே கிடையாது. அம்மா நினச்சா படைத்தலும் அவள் தான், காத்தலும் அவள் தான், அழித்தலும் அத்தனை சக்தியுமே அவள் தான். மும்மூர்த்திகள் 3 தொழில் பண்ணுவாங்க, சக்தி 5 தொழில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கை அங்கே பட்டவுடனே அந்த விஷம் அங்கேயே நின்றுடுச்சு. ஸோ அதோட அந்த தாக்கம் சிவபெருமானுக்கு இருந்தது. அப்போ அது மயங்கிற நிலை அம்பாலோட மடியில் படுத்துட்டு இருந்தால் சொல்லுவாங்க. இதோட இந்த ஸ்டோரியோட கோவில் நீங்கள் பெரியபாளையம் போய் பக்கத்தில் சுருட்டப்பள்ளி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கூட தெரியும், எல்லா இடத்துலையும் மகாவிஷ்ணு தான் பள்ளி கொண்டிருப்பார். ஆனால் அங்கே அம்பிகை அமர்ந்திருப்பார். அந்த சுருட்டப்பள்ளியில் பரமேஸ்வரன் அம்பாலோட மடியில் படுத்துப்பார். அதை பார்க்கறதுக்கே 1000 கண்ணு வேணும், சரியா? ஏன்னா அந்த திருத்தலம் அது ரொம்ப விசேஷம் அதுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ சிவபெருமானை நைட்டு தூங்க விடக்கூடாது இல்லை, ஏன்னா விஷம் அந்த தாக்கம் தலைக்கு ஏறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ரிஷிகள் முனிவர்கள் கந்தர்வர்கள் தேவர்கள் எல்லாருமே ஆடல் பாடல் ஓமங்கள் பூஜைகள் அத்தனை விதமான கலைகளும் அன்றைக்கி பூஜைக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை மையமாக வச்சு தான் அதையே நம்ம முன்னோடி காட்டி தான் இன்றைக்கும் இந்த சிவராத்திரியை நம்ம வருஷம் சிவாலயங்கள் போயிட்டு நைட்டு தங்கி நம்மளுக்கு தெரிஞ்ச வாத்தியங்கள் அங்கே வாசி சங்கு முழங்கி இன்னும் ஹோமங்கள் பண்ணி அபிஷேகங்கள் பண்ணி ஆராதனைகள் பண்ணி அன்னதானங்கள் போட்டு இன்றைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் இந்த சிவராத்திரியோட தொடர்ந்து என்ன இங்கே நம்ம சவுத்துலேயும் சரி நார்த்லேயும் சரி மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி சவுத்தில் எல்லாருக்குமே தெரியும். அந்த அம்மா அந்த கொல்லவார்வா, அது கொல்லவார் என்னென்னா ஸ்பெஷான வாஷினி மகாகாளி, அந்த மசான கொல்லைன்னு சொல்லுவாங்க. மசானம்னு சுடுகாடு. ஏன் அம்மா சுடுகாட்டில் இப்போ அந்த கொல்லை வாடுறா, எதனால் இந்த சிவராத்திரியை தொடர்ந்து அந்த அங்காள பரமேஸ்வரிக்கு இவ்வளோ ஒரு பேர் வந்தது சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அது ஏன்னா முன்னொரு காலத்தில் சிவபெருமானுக்கு 5 தலை, அதே மாதிரி பிரம்மதேவிற்கும் 5 தலை. அம்பாள் பார்வதி தேவி கைலாயத்தில் உட்கார்ந்து பொழுது பிரம்மதேவர் தூரமாக வரும்போது அம்மா என்ன நினச்சிட்டாங்க, சிவபெருமான் தான் வரார் சொல்லிட்டு ஏன்னு நின்றுட்டாங்க. அப்போது பிரம்மதேவர் ரொம்ப ஒரு ஏளனமாக ஒரு சிரித்து இந்த மாதிரி பார்வதி தேவிக்கு சிவன் யார் பிரம்மன் யார் சொல்லிட்டு தெரியல சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுவாக பேசிட்டாங்க. அப்போ அம்மாவுக்கு அது ரொம்ப ஒரு மனசு வருத்தமாச்சு. ஏன்னா மும்மூர்த்திகளுக்கு தேவர்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்களே ஒரு ஒரு கேலி கிண்டலாக சொல்லிட்டு அது பேசும் பொழுது உடனே சிவபெருமான் வந்த பிறகு அம்மா சொல்கிறான், இனிமேல் உங்களுக்கும் 5 தலை இருக்குது, பிரம்மதேவருக்கும் 5 தலை இருக்குது, இவங்க 2 பேரில் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், நீங்கள் தயவுசெய்து இந்த பிரம்மதேவருக்கு இந்த மாதிரி பேசிட்டாரு, நீங்கள் ஏதாவது பண்ணுன்னு சொன்னால் அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, இந்த 5 தலையில் ஒரு தலையில் கிள்ளி எடுத்துறாரு.
கிள்ளி எடுத்தோன்னே அப்போது பிரம்மர் வந்து மகா சரஸ்வதியும் 2 பேர் சேர்ந்து சபிச்சிடுறாங்க சிவபெருமானை. இந்த தலை வந்து உங்கள் கையில் பிரம்ம கபாலமாக இருக்கணும், எந்தெந்த காலத்துமே எவ்வளோ அன்னங்கள் போட்டாலும் அது வந்து அதுதான் சாப்பிடும், உங்களால் சாப்பிட முடியாது சொல்லிட்டு சாபம் விட்டுறாங்க. சாபம் விட்டோன்னா சிவன் வந்து என்ன அந்த நிமிஷம் வந்து ஆண்டி ஆகிடுறார், பண்டாரம் ஆகிடுறார். அப்போது 14 குணங்களுமே சாப்பாடு போடுறாங்க. அந்த அன்னம் வந்து அது வந்து உள்ளே போட 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 அப்படியே உள்ளதாக போயிடுது. அதே மாதிரி வந்து சரஸ்வதி தேவி என்ன பண்ணாங்க, பார்வதி தேவிக்கு ஒரு சாபம் கொடுத்துறாங்க. என்னென்னா, உன்னோட கணவன் வந்து எப்படி வந்து பிச்சாண்டியாக சுற்றுறாரோ அதே மாதிரி நீயும் உன்னோட அழகை தொடர்ந்து ரௌத்ர ரூபம் எடுத்து பண்டார தேவி அதாவது உக்ரமான ரூபியாக எடுத்து நீ வந்து பூலோகத்தில் இருப்ப சொல்லிடுறாங்க. அந்த இடம்தான் இன்றைக்கி எல்லாருமே வழிபடக்கூடிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த கோவில். அந்த கோவில் இதுவும் ஸ்டோரியை சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஆயிடுது. அப்போ அம்பாள் வந்து முன்னாடி கீழே வந்துடுற, சிவபெருமான் அங்கங்கே அப்படியே சுற்றி எல்லா இடத்துக்கும் போகிறாரு. இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. அப்போது மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரு, உன்னோட சாப விமோச்சனம் நீ போனோன்னா கண்டிப்பாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அங்கே உன்னோட மனைவி இருப்பாங்க, அங்கே போயிட்டு நீ போனீங்கன்னா உனக்கு வந்து சாப விமோச்சனம் சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமானும் அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சில அசுரர்கள், சில ஒரு அரக்கனும் ஒரு அரக்கியும் குழந்தையோட, அதாவது அந்த அரக்கியோட வயிற்றில் வந்து குழந்தை இருந்தால் சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற மக்களை வந்து அவங்க ரொம்ப துன்புறுத்துறவங்க, அங்கே இருக்கிற வந்து அந்த இடத்தையே வந்து அராஜகம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அம்பாள் அங்கே போய் என்ன பண்ணுறா, அந்த அசுரனை வந்து 2ஆக பிரித்து கிழித்து தோரணம் கட்டி தூக்கி அடிச்சிடுறான். அதே மாதிரி அந்த கர்ப்பமாக இருக்கிற அந்த அரக்கியம் வந்து அம்மா வந்து அழிச்சிடுறான். அழிச்சது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய வந்து எடுத்துடுறா, வயிற்றுலேருந்து கிழிச்சி எடுத்துடுறா. ஆனால் அன்னை வந்து ஜெகன்மாதாவில் எப்படி ஒரு குழந்தைய வந்து அழிப்பா, அதனால் அந்த குழந்தைய வந்து இன்றைக்கும் வந்து அவள் காதலியுமா கையிலும் வச்சுருக்கிறத வந்து அங்கே பெரியாகி சொல்லிட்டு ஒரு ரூபம் படுத்துட்ருக்கோம். நீங்கள் மலையனூர் போனால் நல்லா தெரியும். அந்த ரூபத்தில் அம்பாள் வந்து அங்கே உட்காந்துருக்க ஐதீகம். அதை தொடர்ந்து அம்பாள் வந்து மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வராக உட்காந்துருப்பாள். அதை தொடர்ந்து அப்படியே சுடுகாட்டு காளியாக உட்காந்துருப்பாள். ஒரே ஸ்தலத்தில் 3 அம்பிகை இருப்பாள். இந்த 3த்துக்குமே தனித்தனி வரலாறு உண்டு. இந்த எப்படி வந்து இந்த சிவபெருமானோடு சேர்ந்து அந்த வரலாறு இப்போ வருதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? அப்போ அசுரனை அழிச்ச ரூபம் தான் இந்த பெரியாகி ரூபம். அதுக்கப்புறமா சிவபெருமான் வராரு அம்பாள் கிட்ட. அம்பாள் கிட்ட வந்த பிறகு அங்காள பரமேஸ்வரி ஜெகன்மாதா என்ன பண்ணுறா, 3 சாப்பாடு, அதாவது ஒரு உருண்டை முதல்ல கபாலத்துக்கு போடுறான். அந்த டேஸ்ட், ஏன்னா அன்னபூரணியில் அவள் கையில் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அது ருசி வந்து யாராலையுமே வந்து ஈடு கொடுக்க முடியாதது. அதில் அந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அவ்வளோ டேஸ்ட்டுக்கு அது மயங்கி நிற்குது. 2வது தடவையும் இன்னொரு உருண்டை போடுறான். போட்டோன்னே அதே மாதிரி அந்த உருண்டை சாப்பிடுது. 3வது தடவை அந்த உருண்டையை அம்மா கையில் எடுத்து அந்த கபாலத்துக்கு போடுற மாதிரி போட்டு கீழே போட்டுடுறான். அப்போ அந்த கபாலம் கையில் இருந்து தாண்டி கீழே வந்து அந்த உருண்டையை சாப்பிட்டுடுது. சாப்பிட்ட உடனே அம்பாள் ஜெகன்மாதா என்ன பண்ண, விஸ்வரூபமாக எடுத்து அவரோட பாதம் கட்ட விரல்ல அந்த கபாலத்தை மெதித்து சாம்பலாக்கிடுறா. இருந்தாலும் அந்த பிரம்மகத்தி தோஷத்தோட தாக்கம் சிவனை விட்டு விலகிடுச்சு. ஆனால் அம்பிகைக்கு அது பீடியாயிடுச்சு. ஏன்னா அம்பிகை வந்து அதை வந்து விமோச்சனம் பண்ணிட்டா, அதை பஸ்பமாக்குறதுனால அம்பாளோட உக்ர ரூபம் பயங்கர ரூபியாகிட்டான், உக்ரி ஆகிட்டான், பயங்கரி ஆகிட்டான், பத்ரகாளியாக ஆகிட்டான். அதுதான் இன்றைக்கும் வந்து அந்த சுடலில் வந்து சுடுகாட்டு காளியாக இருப்பாள். இன்றைக்கும் நம்ம வந்து நாங்கள் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அம்மாவுக்கு சூறை விடுவாங்க, அதாவது எல்லா விதமான கொள்ளை விடுவாங்க. காய்கறிகள், பழம், சாப்பாடு, அசைவம் சாப்பிட்டு பலி, ஆடு, மாடு, பன்னி, கோழி எல்லா விதமான பலிகள் விட்டு எல்லா விதமான அசைவ சாப்பாடு வச்சு அம்மாவுக்கு வந்து சூறை விட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட வரலாறு. ஸோ இதை நம்ம அந்த இடத்துல போய் பார்க்குறவங்களுக்கு நல்ல கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஏன்னா ஒரு அடிக்கு கூட அங்கங்கே சாப்பாடு இருக்கும், அங்கங்கே வந்து காய்கறி இருக்கும். அந்த பிரசாதத்தை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து திருமண தடங்களை இருக்கவங்க திருமணம் ஆகிடும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு ஐதீகம், நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு நல்லா சரியாயிடும், மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரியாயிடும். பேய், பிசாசு, செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற துர்தமான தேவதைகள் இருக்கிற பிரச்சனைகள் கூட அந்த மண்ணில் காலை வச்சா சரியாயிடும். இன்றைக்கும் நம்பப்படுது, இன்றைக்கும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். தயவுசெய்து எல்லோரும் போயிட்டு அந்த மண்ணில் போய் கால் வச்சு அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்போது இது மட்டும் இல்லை, இப்போ சவுத்தில் வந்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு எப்படி ஒரு விசேஷமோ அதே மாதிரி இதே புராண காலத்தில் வந்து காசிலையும் இருக்குது. ஏன்னா காசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசி விஷாலாட்சி,
அன்னபூரணி மகாகாளி. இதே மாதிரி வந்து சிவபெருமான் வந்து அங்கேயும் போயிட்டு வந்து பிச்சாண்டியாக இருக்கும் பொழுது அன்னை வந்து அங்கே மகாராணியாக இருந்தாள். காசி விஷாலாட்சி வந்து அம்மா வந்து வாரணாசியில் மகாராணியாக இருந்தாங்க. இருந்தப்போ அந்த வாசலில் போய் அந்த அரண்மனை வாசல் போய் நிற்கும் பொழுது அவங்களோட படிப்பெண்கள் வந்து உள்ளே சேர்க்கலையா. இது என்ன இது இப்படி ஒரு ரூபம் சொல்லி, ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் எந்த மாதிரி ரூபம் இருப்பார் சொல்லிட்டு. அந்த சுடலில் இருக்க அந்த அந்த சாம்பலை தான் வந்து அவர் வந்து விபூதியாக தெரிச்சுக்குவார். ரெண்டாவது புலித்தோலும் அந்த ஜடாமுடியும் பாம்பும் அது விகாரமாக இருந்தாலும் அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. இது என்ன இது இப்படி ஒரு இருக்காங்களே சொல்லிட்டு. அப்போது எல்லாத்துக்குமே அன்னை எதுவுமே வந்து நம்ம சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. அவள் இருக்கிற இடத்துல இருந்து கண்ணை மூணு பார்த்தாலே சகலத்தையுமே அவள் அறிஞ்சிருவாள். அப்போ உள்ளே இருந்துக்குன்னே அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு வாசலில் வந்து யார் வந்து நிற்கிறா சொல்லிட்டு. உடனே தன்னோட பணிப்பெண்களை அமைச்சு என்ன சொல்கிறாலாம், வந்தவரை அப்படியே நிற்கவே நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அன்னத்தை எடுத்து அம்மா வந்து வெளியே வாசலுக்கு போயிடுறா. வாசல் போனோன்னா தன்னோட கணவரோட அந்த நிலையை பார்த்து அம்மா ரொம்ப மனம் கலங்குறாங்களா. ஐயோ இந்த மாதிரி என் புருஷன் இப்படி நிற்கிறாரு சொல்லிட்டு. சரி இந்த ஜென்மாவில் அவள் அன்னபூரணியாக இருக்கிறாள், அம்மா விசாலாட்சியாக இருக்கிறாள், தன்னோட கையால் இருந்து அதே மாதிரி 3 அன்னத்தை வந்து எடுத்து கொடுக்குறா. ஃபஸ்ட்டு வாட்டி அந்த கபாலை வந்து சாப்பிட்டுடுது. 2வது வாட்டியும் அன்னபூரணி கையால் செஞ்ச அந்த அந்த உணவை அதை சாப்பிட்டுடுது. 3வது வாட்டி அதே மாதிரி அம்மா என்ன பண்ண உருண்டை எடுத்து அங்கே போடுற மாதிரி கீழே போட்டுட்டான். போட்டுட்டு அதை காலால் வச்சுட்டு அம்மா ரௌத்ரமான ரூபம் எடுக்கிற மகா காளி. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்திக்கு அதிபதி சக்தி தான். அதனால தான் இன்றைக்கி காஷி முக்திக்கு அதிபதி. ஏன்னா அந்த பிரம்மகத்தி தோஷத்தை விளக்குன பலம் அந்த காசிக்கு உண்டு. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை விளக்குனதால தான் இன்றைக்கும் வந்து நம்ம செய்த அத்தனை கர்ம காரியங்கள், நம்ம பூர்வ ஜென்மத்தில் பாவ புண்ணியங்கள், பூர்வ ஜென்மத்தில் சேர்ந்த பாவத்தோட விளைவாக தான் நம்ம வந்து இந்த ஜென்ம மனிதனாக பிறந்திருக்கோம். இந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்ன சாபங்கள், பாவங்கள், தோஷங்கள் சொல்லிட்டு எல்லா விதமான கர்ம காரியங்களையும் நம்ம வந்து காசிக்கு போல தொலைச்சிடலாம். ஏன்னா காசியில் கங்காதேவி இருக்கிறா, அந்த அன்னை காசி விஷாலாட்சி இருக்கிறா, அன்னபூர்ணி அங்கே இருக்கிறதால நம்மளோட பாவங்கள் எப்படி பரமேஸ்வரனுக்கு அன்னை வந்து அந்த பிரம்மகத்தி தோஷத்துலேருந்து விடுதலை கொடுத்தாலோ அதே மாதிரி இன்றைக்கும் நம்மளோட மக்களுக்கும் வந்து அந்த கங்கையில் முங்கி எழுந்து காசி விஸ்வநாதரை பார்க்கும் பொழுது, காசி விஷாலாட்சியை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த தோஷங்கள் எல்லா விதமான சாபங்கள் விலக சொல்லி இன்றைக்கும் நம்பிக்கை. அதனால தான் இன்றைக்கி இந்த கும்பமேளாவில் 144 வருஷம் கழிச்சு நடந்த கும்பமேளா இத்தனை கோடி மக்கள் வந்து போய் அவங்க குமிஞ்சாங்க. நம்ம வந்து இந்த ஜென்மாவில் பிறந்தது அதுவும் இந்த மாதிரி ஒரு டைமில் பிறந்து நம்மலாம் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கண்ணில் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி நம்ம காதால் கேட்குறோம். இன்றைக்கி இந்த அற்புதமான இந்த சடங்குகள்லாம் வந்து நம்ம வந்து அதை வந்து போய் பார்க்குறதுக்கு கடவுள் நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் படைக்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து பூர்வ ஜென்மத்தை புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும்.